ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி மட்டன் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியா, 1 பிரியாணி இலை, 2 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 2லேருந்து 3 மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி வாஷ் பண்ணியிருக்க மட்டன் இதில் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு கல்லுப்பு, 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 6லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது 1 ஸ்பூன் சோம்பு நல்லா புரிஞ்சதும் 1 பெரிய ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் வேக வச்ச மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அரைச்சி வச்சிருக்க பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் மட்டன் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பெப்பர் ஃப்ரை ரெடி. தேங்க்யூ.